எக்ஸசைஸ் 3.6ல தேர்ட் சம்மு சப்ராக்ட் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதுலேருந்து இதை கழிக்க சொல்கிறாங்க, இதுலேருந்து இதை கழிக்க சொல்கிறாங்க இல்லையா? அப்போ எப்படி கழிக்கலாம்? 2x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3 டிவைடட் பை x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/x² ப்ளஸ் 2. இப்போது இது ரெண்டும் சேமாக இல்லை இல்லையா? அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம்? 2 நம்பர் சேமாக இருந்து பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் எல்சிஎம் இல்லையா? அப்போது இதுதான் எல்சிஎம். இந்த நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன்? 2 ஃப்ராக்ஷன்லேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் எக்ஸசைஸில் எக்ஸ் ஸ்கொயருக்கும் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும்னா ஹையஸ்ட் பவர் தான் எடுப்போம் இல்லையா? x². ஓகேவா? அந்த மாதிரி தான் ரெண்டும் சேம் நம்பரு, பவர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்பர் எடுத்துக்கிறேன் எல்சிஎம்மாக. எல்சிஎம் எடுத்துகிட்டு அதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன் ரெண்டுத்துலேயும். பண்ண என்ன வரும் பாருங்கள். x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஃபேக்டர்ஸ் இல்லையா? 2x³ ப்ளஸ் x² ப்ளஸ் 3 டிவைடட் பை x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும் இல்லையா? அதான் x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/x² ப்ளஸ் 2. இப்போ பாருங்கள் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே 1 இருக்குது. ஓகேவா? அப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் ஆகிடுச்சு. அப்போ மேலே இருக்கிற ஆப்ரேஷனை நம்ம டேரெக்டாகவே பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ மேலே இருக்குது பாருங்கள். 2x³ ப்ளஸ் x² ப்ளஸ் 3 மைனஸ் x² ப்ளஸ் 2 டிவைடட் பை காமன் அது ரெண்டுமே இல்லையா? அப்போ காமனாக எழுதிக்கலாம் x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு x³ ப்ளஸ் x² ப்ளஸ் 3 மைனஸ் x² மைனஸ் 2 டிவைடட் பை x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள். 2x³ 3 இங்கே மைனஸ் 2 அப்போது ப்ளஸ் 1 டிவைடட் பை x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான் சம். தேங்க்யூ.